வணக்கம் நண்பர்களே. புதுசா ஃபோட்டோஷாப்போடைய நியூ வெர்ஷனில் ஒரு ஃபில்டர் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபில்டர் பற்றி கொஞ்சம் பேர் கவனிக்காமல் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபில்டர் வந்து என்ன அப்படின்னா, ஜேபக் ஆர்டிஃபேக்ட்ஸ் ரிமூவல் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, நியூரல் ஃபில்டரோட லிஸ்ட்டில் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு. இந்த ஜேபக் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மால் இமேஜ், அதாவது வந்து நம்ம வந்து ஒரு கூகுளில் இருந்தோ சைட்ஸ்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற ஒரு ஸ்மால் இமேஜ், இதோடைய சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா 800 பிக்சல்ஸ் வித்தும் ஹைட் வந்து 533 72 ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணணும். பெருசாக வந்து ஏதாவது ஒரு பேனருக்கோ இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த இமேஜை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக வேணும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மினிமம் ஒரு 3000 4000 பிக்சல்ஸ் ஆகுது இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ரெசல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 300 அப்படி கொடுக்கலாம். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 3000க்கு மேலே இந்த பிக்சல்ஸ் வந்துருக்குது நமக்கு தெரியுது. இதில் வந்து அதே மாதிரி இதில் வந்து ஸ்மூத்தர் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொடுத்திங்கன்னா படம் வந்து கொஞ்சம் பெருசாகிருச்சு. இது நமக்கு நல்லாவே தெரியுது. நல்லாவே 21 மெகா பிக்சலுக்கு மாறிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 1 MBலேருந்து 21 MB வரைக்கும் அதோட சைஸ் பெருசாகிடுச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட் பெருசாகிடுச்சு, பிக்சர் பெருசாக இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த ஜேபக் படம் நம்ம ஜூம் பண்ணதுனால உடையிறது தெரியுது. இந்த உடையுதுன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஜேபக் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் ஃபோட்டோஷாப்பில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருப்போம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக ஃபோட்டோஷாப் ஃபில்டர்ஸில் வந்து கொஞ்சம் இந்த ஜேபக் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா, ஃபில்டரில் போயிட்டு ஸோ இந்த நியூரல் ஃபில்டர் அப்படிங்கிறதுல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நியூரல் ஃபில்டர் வந்து லிஸ்ட்டில் வந்து இது ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஜேபக் ஆர்டிஃபேக்ட்ஸ் ரிமூவல் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ இது இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இந்த நம்ம செலக்ட் பண்ண இந்த இமேஜுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு 3 ஸ்டாப் இருக்குது, லோ, மீடியம், ஹை அப்படி சொல்லி. ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிஃபேக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு அளவீடு தான். ஸோ இது வந்து ஹை அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நியூ லேயராக அல்லது ஒரு ஸ்மார்ட் ஃபில்டரா இல்லை நியூ டாக்குமெண்ட்டாக இல்லை நியூ லேயர் மாஸ்கடு லேயராக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உள்ள கரண்ட் லேயரில் அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ நான் நியூ லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக. ஸோ இப்போ வந்து இது நான் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து இமேஜ் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த உடையிற அந்த ஃபீல் நமக்கு உறைஞ்சிருச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிளரி, ஒரு லைட் ஒரு சாஃப்ட் பிளரினஸ் இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு கேமரா ரா ஃபில்டரில் போயிட்டு கொஞ்சம் ஷார்ப், ஒரு 20 ஷார்ப்னஸ் கொடுக்குங்க. இந்த இமேஜுக்கும் 20 தேவைப்படுது. ஒரு அது மாதிரி நாய்ஸ் ரெடியூஷன் வந்து ஒரு 10 ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ படம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரிஜினலான ஒரு இமேஜ் லுக் நமக்கு ஒரு ஹை ரெசல்யூஷனில் எடுத்த ஒரிஜினல் இமேஜ் மாதிரியே நமக்கு ஒரு லுக் இருக்குது. இந்த ஜேபக் ஆர்டிஃபேக்ட்ஸ் ரிமூவல்ங்கிற இந்த பிளக்கின் நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. தேங்க்ஸ் ஸோ மச்.